வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு பூலியன் ஃபங்க்ஷன் பற்றி ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பூலியன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லாஸ் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐடென்டிட்டி லா அப்படின்னா சேம் இது வரும். ஓகே, ஐடென்டிட்டினா என்னது? நம்மளோட ஐடென்டிட்டி. ஸோ ஏங்கிறப்போ ஏ வரும். ஓகே, ஏங்கிறப்போ இங்கேயும் ஏ வரும். இந்த மாதிரி சேமாக வரதான் நம்ம ஐடென்டிட்டி லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆண்ட்னு வரும்போது 1 இன்ட்டு ஆண்ட்டுங்கிறப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆறுங்கிறப்போ அடிஷன் மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 1 இன்ட்டு ஏ எனி நம்பர் இன்ட்டு தட் 1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த சேம் நம்பர் தான் வரும் இல்லையா? அதே மாதிரி 0 எந்த நம்பர் கூட நம்ம ஆட் பண்ணாலும் சேம் அதே நம்பர் தான் வரும். அதே லாஜிக் தான் இங்கேயும். நமக்கு 0 + ஏன்னு வந்துச்சு அப்படின்னா சேம் அதே தான், ஏ தான் வரும். அதே மாதிரி 1 இன்ட்டு ஏ அப்படின்னாலும் ஏ தான் வரும். இது ஐடென்டிட்டி லா. ஓகே, நல்லா அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்டா மாறிடும்ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0வை எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிரும். அதே மாதிரி 1 நம்ம ஏ கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். ஓகே, இது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எனி நம்பர் எனி வேரியபிள் ப்ளஸ் 1ங்கிறப்போ 1 தான். இது நல். ஓகே, அந்த என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே நல் ஆக்கிடும், அதை காணாம ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதை நல்லுன்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிலாம் சேம் இது வரும். செகண்ட் நல்லா அப்படின்னா என்ன நம்பருக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் வரும். 0 வரும், இல்லைன்னா 1 வரும். அதுதான் நல்லா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ஐடம்பொட்டன்ட் லா அப்படிங்கிறப்போ சேம் ஏ சேர்ந்தா ஒரு சிங்கிள் ஏ தான் வரும். இங்கே ஏ ப்ளஸ் ஏனாலும் சிங்கிள் ஏ தான் ஆன்சராக வரும். இன்வர்ஸ் அப்படிங்கிறப்போ 2 இன்வர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை மீன்ஸ் ஆண்ட் பண்ணும்போது மல்டிப்ளைன்னு சொல்ல வேண்டாம், ஆண்ட்னே வச்சுக்கலாம். ஓகே, இதில் மட்டும்தான் நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். எனிஹவ் இதை கூட நீங்கள் அந்த லாஜிக்காக திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ சப்போஸ் நம்ம 1ன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா ஏ டேஷ் கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணும்போது 0வாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ எனி நம்பர் இன்ட்டு 0 தான் ஆன்சராக வரும். அதுதான் எங்கே வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இப்போ ஏயோட வேல்யூ 1 அப்படின்னா அதோட இன்வர்ஸோட வேல்யூ 0வாக தான் கண்டிப்பாக மாறுங்கிறப்போ 0 + 1ங்கிறப்போ 1 தான் வரும். ஓகே, இந்த மாதிரி சில ஹிண்டுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். காமுடேட்டிவ் லா அப்படிங்கிறப்போ நம்ம முன்னாடி படிக்கிறது தான், மேக்ஸ்லேயே சின்ன கிளாஸில் படிப்போம் இல்லையா? அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு சேம் இது தான் வரும். அது மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன்னாலும் சேமாக வரும். அதே தான் எங்கள் ஆண்டுக்கும் ஆருக்கும் சேமாக தான் வரும். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ரிசல்ட் வேரி ஆகாது. தென் அசோசியேட்டிவ்ங்கிறப்போ ப்ராக்கெட்டை நம்ம மாற்றி போட்டாலும் சேமாக தான் வரும். தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படிங்கிறப்போ இந்த ப்ளஸ் பி டாட் சி அப்படின்னு இருக்கிறப்போ இதை நம்ம தனியாக பிரிச்சுட்டு இன்டு டாட் அப்புறமா மறுபடி ஏ + சி உள்ள நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறதா டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓகே, இந்த ஏ இப்போ சிங்கிளாக இருக்குது. இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பிக்கும் சிக்கும் கூட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, ஏ ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்குது. இது ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம போயிட்டு ஏ + பி கூட சேர்ந்துக்கிறோம். தென் ஏ + சி கூட சேர்ந்துக்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ தனியாக இருக்குது அப்படின்னா ஏபி அப்புறமா ஏசி நடுவில் இந்த ப்ளஸ் வரணும். அப்சர்ப்ஷன் லா அப்படிங்கிறப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏபி அப்படின்ட்டு வந்தது அப்படின்னா தட் இஸ் அதோட ரிசல்ட் ஏயா இருக்கும். இதில் ஏ + ஏபி அப்படின்னாலும் அதோட இந்த ஃபார்மெட்டில் வந்தது அப்படின்னா தட் இஸ் அப்சர்ப்ஷன் லா படி ஏ. ஓகே, டி மார்கன்ஸ் அப்படின்னா ஏபி த ஹோல் டேஷ் அப்படி வரும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ்ங்கிறது வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டி மார்கன்ஸ் லாங்கிறது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஏ டேஷ் டாட் பி டேஷ் அப்படின்னு வரணும். ஓகேவா, இதுதான் டி மார்கன்ஸ் லா. என்னன்னா இது வெளியில இருக்கிறது அப்படியே எல்லாத்தையுமே இன்வெர்ட் பண்ணும். இப்போ ஏ டாட் பி த ஹோல் டேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டேஷ் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஏ ஏ டேஷாக மாறிடும். அடுத்து இந்த டாட் அப்படியே அதோட இன்வர்ஷனான ப்ளஸ்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் பி பியோட டேஷாக மாறிடும். எல்லாமே காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஓகே, இதுதான் இந்த டி மார்கன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருக்கும். தென் ஐடென்டிட்டி, இந்த நல், இது
தென் வந்து டி மார்கன்ஸ் லா இதான் வந்து நம்ம ரிப்பீட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது. ஓகே, ஐடம்பொட்டன்ட் லா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தென் அப்சர்ப்ஷன் லா, அதாவது ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு ஒரு ஃபார்மேட்டில் வந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஏயாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு 2 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வந்தது அப்படின்னா நம்ம இந்த அப்சர்ப்ஷன் லா யூஸ் பண்ணிக்கலாம். த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த பூலியன் எக்ஸ்பிரஷன் எந்த மாதிரி இதை கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் பூலியன் எக்ஸ்பிரஷன், நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கே மேப் யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து நம்ம பூலியன் ஜஸ்ட் நார்மல் சிம்பிளிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகே, டைரெக்டாக இந்த லாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் லாஸ். ஓகே, மேக்ஸிமம் வந்து கே மேப் வந்து யூஸ் பண்ண பாருங்க, அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது நமக்கு வந்து அது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சுது அப்படின்னா. பட் வந்து ஒரு சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம கே மேப் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்போம், குயிக்காகவும் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் ஏ டாட் பி டேஷ் சி. ஓகே, இதை வந்து இதில் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நம்ம இது என்ன லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏ டாட் பி டேஷ் இன்டு பி டாட் டி. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதை பார்த்தாலே தெரியுது, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது என்னது, தட் இஸ் இது வந்து சப்போஸ் 0வா இருந்துக்கும், பி வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா எந்த வேரியபிள் இந்த 0 அந்த டேர்மில் வந்துச்சு அப்படின்னாலே இந்த ஹோல் டேர்ம் வந்து 0வா தான் இருக்கும். ஏதோ ஒன்று 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா இந்த இடத்துல, பிகாஸ் வந்து 1ம் இருக்கு 0வும் இருக்கு, அதோட காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கு. ஸோ இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று 0வா இருக்க சான்சஸ் இருக்கு. அது எதர் பியா இருக்கலாம், பி டேஷா இருக்கலாம், ஏதோ ஒன்று 0 தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியறதுனால இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு வந்து போயிடும். இப்போ இதில் பி டேஷ்ன்னு இருக்கப்போ பி டேஷ் மேபி 1ஆ இருக்கலாம், பி வந்து 0வா இருக்கலாம். ஸோ நமக்கு அது வந்து கன்ஃபார்மாக தெரியாது. இப்போ 2 டேர்முமே வரும்போது நம்ம அப்படி அதை வந்து கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இந்த இன்வர்ஸ்லா யூஸ் பண்ணி தான் ஏ இன்ட்டு ஏ டேஷ் ஏதாவது ஒரு வேரியபிள் இன்ட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் வந்தது அப்படின்னா அந்த டேர்ம் வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதனால இது வந்து நமக்கு அப்படியே கட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது ஏ டேஷ் பி டேஷ் த ஹோல் சி வந்து அப்படி இருக்கு. ஓகே, ஒன்ஸ் அகேன் நான் கிளியரா எழுதுறேன். ஓகே, ஏ பி டேஷ் சி பிளஸ் இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்றோம். ஓகே, ஏ பி டேஷ் சி பிளஸ் ஏ பி டேஷ் பி டி இருக்கா, அப்புறமா பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ்னு இருக்குவாங்க. த ஹோல் எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா சி வந்து வெளில இருக்கு. இப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஓகே, ஸோ ஏ பி டேஷ் சி பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சின்னு இருக்கு. ஓகே, இந்த சியை வந்து நம்ம இப்போ உள்ள கொண்டு வந்துடலாம், ரெண்டு கூடயுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, சி இன்டூ சினா சி தான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, சி இன்டூ சி சி பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி. இது வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஓகே, இதுல இருந்து எது நமக்கு காமனா ஏதாச்சும் இருக்கா? எஸ், பி டேஷ் சி வந்து காமனா இருக்கு. ஸோ பி டேஷ் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பிளஸ் ஏ டேஷ் இந்த மாதிரி வரும்போது நமக்கு தெரியும் இப்போ கண்டிப்பா ஏ வந்து 0வோ 1ஆவோ இருந்துச்சு அப்படின்னா ஏ டேஷ் வந்து 0வா தான் இருக்கணும் இல்லையா? ஸோ பி டேஷ் இன்டூ 1 வரும், 0 + 1 1. ஸோ எனி திங் இன்டூ 1ங்கிறப்போ அதோட அவுட்புட் வந்து பி அதே தான் வரும். ஸோ பி டேஷ் சி அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்னது நமக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை பார்த்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கே மேப் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எனிஹவ் நீங்கள் இந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அடுத்து ஏஏ ப்ளஸ் ஏ, இதில் மிஸ்டேக் இருக்கு, ஏ ப்ளஸ் பி டேஷ், இது ஏ டேஷ் ப்ளஸ் சி.
ஓகேவா? ஸோ ஏஏ ஏ பி டேஷ் ஓகே இதையும் பண்றோம். அப்புறமா இதையும் பண்றோம். ஓகே ஏபி டேஷ் பிளஸ் ஏபி பிளஸ் பி டேஷ் ஓகே இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பண்றோம். அப்புறமா பிளஸ் ஏ டேஷ் சி. ஓகே இப்போ வந்து பி இன்டு பி டேஷ்ங்கிறப்ப நமக்கு அந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும் தெரியும் இல்லையா? ஸோ ஏன்னா ஏ தான். ஏபி பார் பிளஸ் ஏபி பிளஸ் ஏ பார் பிளஸ் சி. ஓகே சாரி இதில் ப்ளஸ் வராதுல்ல நமக்கு, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஓகே ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுட்டே வரோம் இப்போதைக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம ஏயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + பி பார் ப்ளஸ் பி. ஓகே எனிதிங் இன்டு 1 அப்படின்னாலே அதோட ஆன்சர் வந்து 1ஆக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து 1ஆக தான் இருக்கும். பிகாஸ் வந்து பி வந்து இப்போ 0ன்னு வச்சிட்டோம், இது 1ஆக வச்சிட்டோம்னாலும் 1 + 1 எதுனாலும் 1 தான். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம இந்த ஏ பார் ப்ளஸ் சியை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஏ பார் ப்ளஸ் சி. இப்போ ஏ இன்ட்டு இது வந்து இந்த டேர்மே ஏ ஆயிரும். ஓகே ஸோ ஏ இன்ட்டு ஏ பார் ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு ஏ பாருங்கிறப்ப அது 0 ஆயிருமா இந்த டேர்ம். ஸோ ஏசி வந்து தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி. இந்த மாதிரி நம்ம லா தரவா தெரிஞ்சது அப்படின்னா அதை பார்த்து அந்த டைம்ல கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். தென் மேட்ச். இதுல வந்து பூலியன் லாஜிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுல இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே இன்வர்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏன்னு இருக்கு. ஓகே இதை வந்து நம்ம எப்படி இன்வெர்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் y equal to a b dash c plus a b dash c dash. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்க. ஏ காமனாக இருக்குது, தென் மற்றதெல்லாம் உல்டாவாக தான் இருக்குது. ஸோ ஏ மட்டும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா பி டேஷ் சி ப்ளஸ் ஓகே பி டேஷும் காமனாக தானே இருக்குது. ஏ பி டேஷை வந்து அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா சி ப்ளஸ் சி டேஷ். ஸோ ஏ பி டேஷ் சி ப்ளஸ் சி டேஷ்னா நமக்கு 1 தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி டேஷ். ஆப்ஷன் டி. ஓகே இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபைட் பூலியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூத் டேபிள். இதோட சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதில் எதெல்லாம் 1ஆ இருக்கோ அந்த டேர்ம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே ஜஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும். இப்போ எஃபோட வேல்யூ 1ஆ இருக்கிறது என்ன 0 0 1. 0ஓட வேல்யூ என்ன எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ இதோட எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட்ன்னு இருக்கும். ஓகே ப்ளஸ் அடுத்து என்ன வேல்யூ இங்கே 1ஆ இருக்கு, இது இருக்கு. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் டேஷ் ஒய் ஜெட். ஸோ இந்த மாதிரி 1 வரதை நீங்கள் ப்ளஸ் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் த பூலியன் ஃபங்க்ஷன் ஏபி பிளஸ் ஏசி இஸ் ஈக்குவலன்ட் டு. இது வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு கேட்டாங்க. இதுல வந்து நமக்கு ஏபி இருக்கு, சி இல்லை. ஸோ ஏபி இன்டூ சி இல்லை அப்படின்னா என்னது தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுப்போம் இல்லையா? பிகாஸ் 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேர்மே 0 ஆயிரும். ஸோ 1 தான் நம்ம பண்ணி ஆகணும். 1னா நமக்கு எப்படி அந்த எக்ஸ்பிரஷன் சி பிளஸ் சி டேஷ். ஓகே சி பிளஸ் சி டேஷ் வரதான் 1ஆ இருக்கும். ஸோ இந்த டேர்ம் ஏபிசி பிளஸ் ஏபி சி டேஷ்னு நம்ம இந்த ஏபிங்கிற டேர்மே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏசிக்கும் ஒரு டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் இதில் என்ன மிஸ் ஆகுது, பி மிஸ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லிக்கலாம். இதோட என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் யூசிங் கே மேப் பார்ப்போம். கே மேப்புங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹை மார்க் ஸ்கோரிங் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரையில கே மேப் வந்து நமக்கு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு மேக்ஸிமம் கேட்குற ஒரு கொஸ்டினா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல யூஸ் பண்றது எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ். ஓகே, தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஓபி அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து எஸ்ஓபி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பிஓஎஸ் கொஞ்சம் ரேரா வரும். எனிஹா அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம். ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ அதோட இது வந்து நம்ம எஸ்ஓபினா மின் டேர்ம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிஓஎஸ்க்கு வந்து மேக்ஸ் டேர்ம். ஓகே, மேக்ஸ் டேர்ம். மின் டேர்ம் என்ன? இப்போ எக்ஸ்ன்னு 2 வேரியபிள் இருக்குன்னு வைங்க, எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்கு அப்படின்னா இதோட மின் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய்யா இருக்கலாம், தென் எக்ஸ் ஒய் டேஷா இருக்கலாம், எக்ஸ் டேஷ் ஒய்யா இருக்கலாம், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மின் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் அப்படின்னா இந்த மின் டேர்ம்ஸோட சம்மை தான் நம்ம எஸ்ஓபி அப்படின்னு சொல்றோம். இது நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ஸோட சம் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா ரெப்ரசன்டேஷன்ல இருந்தது அப்படின்னா தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகே, இதே வந்து பிஓஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் டேர்ம் வந்து எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய், அப்புறமா எக்ஸ் டேஷ் பிளஸ் ஒய், அப்புறமா எக்ஸ் பிளஸ் ஒய் டேஷ், எக்ஸ் டேஷ் பிளஸ் ஒய் டேஷ், இந்த மாதிரி வராதான் நம்ம மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றப்போ அதோட ப்ராடக்ட்ஸை தான் நம்ம பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெப்ரசன்ட் பண்ற சிம்பிள் வந்து பை சிம்பிள். இது சிக்மா, இங்க பை. இதான் வந்து பேசிக்கா நம்ம கே மேப் பத்தி தெரிஞ்சுக்கிறது. தட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கே மேப்ல யூஸ் பண்றது சப்போஸ் வந்து 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா நம்ம கே மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே, 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா இங்க ஏ, இங்க பி. ஓகே, இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ பார் ஏ. ஓகே, இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பி பார் பின்னு வரும். ஓகே, தட் இஸ் வந்து 0 0 0 1. இந்த ஏயோட வேல்யூ இங்க 1, அதோட காம்ப்ளிமெண்ட் பி வந்து 0னால 1 0, ஏக்கும் 1, இதோட பேரான பிக்கும் 1ஆ இருக்கும். ஓகே, இது 2 வேரியபிள். அதே 3 வேரியபிள் அப்படின்னா ஓகே, இது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் ஏ, இங்க பிசின்னு வரும். ஓகே, ஏ பார், அப்புறமா கீழே ஏ. எங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி பார் சி பார், பி பார் சி, பிசி, பி சி பார். இந்த ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0. ஓகே, ரெண்டுமே காம்ப்ளிமெண்டா இருக்குது. அதான் பி பார் சி பார். அடுத்தது 0 1 அப்படிங்கிறப்போ பி பார் சி, அடுத்து 1 1 போடணும், பி சி, அடுத்து 1 0, தட் இஸ் பி சி பார். ஓகே, ஒன்னொன்னுக்கும் ஒரு டிஜிட் ஒரு பிட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். தட் இஸ் வந்து இதுல இது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கணும், இதுல வந்து ஒரு பிட்டு தான் சேஞ்ச் ஆயிருக்கணும். இப்போ 0 1 போட்டுட்டு அடுத்தது 1 0ன்னு போட்டோம்னா ரெண்டுமே ஃபிளிப் ஆயிருக்கு. அது மாதிரி இதுல அலோடு கிடையாது கே மேப்ல. அடுத்தடுத்த இதுல ஏதாச்சும் ஒரு பிட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதனால தான் நம்ம இப்படி போடுறோம்.
ஓகே. ஸோ நம்ம நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 0 0 0 0 0 1 அடுத்து 0 1 0 இங்கே போட்டுட்டு அப்புறமா தான் 0 1 1 போடுவோம். ஓகே. அடுத்து 1 0 0 1 0 1 அப்புறமா 1 1 0 1 1 1 எப்படி எழுதுறோம்? ஓகே. தட் இஸ் 0 1 2 2 அப்புறமா 3 4 5 6 அப்புறம் இங்கே 7 இது அதோட வேல்யூவாக இருக்கும். ஓகே. இதே வந்து 4 வேரியபிள் அப்படின்னா ஏபிசிடி. ஓகே. அப்போ ஏ பார் பி பார் ஏ பார் பி ஏ பி ஏ பி பார் இப்படி வரும். ஓகே. இங்கே சி பார் டி பார் சி பார் டி அப்புறமா சிடி அப்புறமா சிடி பார். ஓகே. அப்போ நமக்கு வந்து இங்கே 0 1 2 3 அப்புறமா 4 5 6 7 அப்புறம் இங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதணும். 8 9 10 11 12 13 14 15 இந்த ஆர்டரில் தான் அந்த நம்பர் வந்து வரும். ஓகே. இது வந்து 2 வேரியபிள் 3 வேரியபிள் அண்ட் 4 வேரியபிள்ஸோட கே மேப் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சூஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் அபவுட் த மினிமைஸ்டு எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன் ஆஸ். இதில் வந்து நமக்கு சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இதில் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வேரியபிள்ஸ். ஸோ ஏபிசிடிங்கிறதுனால நம்ம ஏபிசிடி அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏ பார் பி பார் ஏ பார் பி ஏபி ஏபி பார். ஓகே. தட் இஸ் 0 0 0 1 1 1 1 0 ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். சி பார் டி பார் சி பார் டி சிடி தென் இங்கே சிடி பார். ஓகே. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சிக்மாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 3 5 7 13 வந்து 1ல் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். 5ஆக இருந்ததுன்னா நம்ம ஜீரோஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே. தென் இப்போ நம்ம 1 இருக்கிறதுனால நமக்கு வேல்யூஸ் தெரியணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் வந்து மாற்றிக்கலாம். 0 1 2 3 4 5 6 7 அப்புறமா இந்த லாஸ்ட் ரோ வந்துடணும். 8 9 10 11 அப்புறமா 12 13 14 15 இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல 1 அப்புறமா 3 5 7 13 இவ்வளோ எடுத்துக்கிட்டோம். இப்போ டிங்கிறது டோன்ட் கேர். ஓகே. டோன்ட் கேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கெல்லாம் எக்ஸ் போடுறோம். ஸோ 2 4 6 8 12 14. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு குரூப்பிங் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டோன்ட் கேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் டோன்ட் கேரோட ஒரு யூசேஜாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி குரூப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நம்ம இதில் டோன்ட் கேரை நம்ம குரூப் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. பட் 1 குரூப் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த குரூப் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை ஒரு 4 குரூப்பிங்காக பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு குரூப் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு குரூப்பாக பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுலேயே நமக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு. எல்லா 1மே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா காமன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4க்கும் எது காமன் அப்படின்னா இந்த ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பி காமனாக இருக்குது. ஓகே. காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சி டேஷ் வந்து காமனாக இருக்கு. ஓகே. ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த ரெட் குரூப்பை பார்த்தோம் அப்படின்னா
ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ டேஷ் வந்து காமனாக இருக்கு. காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டி காமனாக இருக்கு. ஸோ பி சி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பி சி டேஷ் ஏ டேஷ் டி. ஸோ இதான் அது பி சி டேஷ் ப்ளஸ் ஏ டேஷ் டி அப்படிங்கிறதா நமக்கு சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, the sum of product form of a Boolean function ABCD sigma 13711 the equivalent minimized expression of POS ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்னொன்னுலேயே நம்ம ஒரு சம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ POS கேட்டாங்க அப்படின்னா இப்போ சிக்மா 013711. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த இது தெரியும் உங்களுக்கு. ஸோ 4 வேரியபிள்ஸ்க்கு எப்படி ட்ரா பண்ணணும், வேல்யூஸ் ட்ரா பண்ணணும் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம ப்ரீவியஸாக. ஸோ சிக்மான்னு கேட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்து இருக்கிறது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து பிஓஎஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பிஓஎஸ் அப்படின்னா 0 எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம குரூப்பிங் பண்ணணும். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ சிக்மால தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூஸுங்கிறதுனால நம்ம அதுக்கெல்லாம் 0. ஓகே, 0ல வந்து நம்ம 1 போட்டுக்கிறோம். ஓகே, 0ல 1, தென் 1, அப்புறமா 3, 7, 11 இதெல்லாம் வந்துட்டு நமக்கு 1. ஸோ அது தவிர இருக்கிறது எல்லாத்துலேயும் நம்ம 0 ஃபில் பண்ணுறோம். பிஓஎஸ் அப்படின்னா குரூப்பிங் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்போ நம்ம இந்த இடத்துல இது 1 எல்லாம் எடுத்துடலாம். ஜீரோஸ் மட்டும் நம்ம இப்போ வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ குரூப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ 8 பண்ணலாம். பட் இங்கே 8க்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ வந்து 4 பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் குரூப் என்ன இருக்குது அப்படின்னா இதை ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன குரூப் பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இதை ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2 ஜீரோஸ்க்காக நம்ம இதை ஒரு குரூப் பண்ணுறோம். ஓகே, அப்போ டோட்டலாக 4 குரூப்ஸ் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப்புக்கு வந்து எது காமன் அப்படின்னா இதில் நமக்கு எந்த ரோஸ்மே வந்து காமனாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த காலம் தாங்கிறதுனால சி டி பார் அப்படின்னு வரும். இதை நம்ம பிஓஎஸ்ல வந்து பண்ணணும். தட் இஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ சம் ஃபார்மேட்டில் பண்ணும்போது அப்படியே மாற்றி பண்ணிடணும். ஓகே, சி பார் ப்ளஸ் டி இங்கே என்ன இருக்கோ அது அதோட காம்ப்ளிமெண்ட் தான். ஓகே, ஓவரால் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பை டி மார்கன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சி பார் ப்ளஸ் இங்கே டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், டி பார் வந்து டியாக மாறிடும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இது. இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் குரூப் பார்க்கலாம். ரெட் குரூப்புக்கு வந்து நமக்கு எது காமன் அப்படின்னா பி வந்து காமனாக இருக்குது. ஓகே, பி இங்கே வந்து சி பார் காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா பி பார் ப்ளஸ் சியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த க்ரீன் குரூப். க்ரீனுக்கு வந்து எப்படி இருக்குது, நமக்கு வந்து காமனாக அந்த ரோ மட்டும்தான். ஸோ ஏபி, ஏபின்னா நம்ம ஏ பார் ப்ளஸ் பி பார் அந்த சைன் அப்படியே மாற்றிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ குரூப் பார்க்கலாம். ப்ளூ குரூப்புக்கு எது காமன் அப்படின்னா ஏ வந்து காமனாக இருக்குது. ஏ காமனாக இருக்குது. தென் காலமில் பார்த்தோம் அப்படின்னா சி டேஷ் வந்து காமனாக இருக்குது. ஸோ எழுதும் போல் ஏ டேஷ் ப்ளஸ் சி. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்லாம் வந்திருக்கு, சி டேஷ் டி வந்திருக்கு, பி டேஷ் சி வந்திருக்கு, ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ஏ டேஷ் சி எப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அதை காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பி டேஷ் ப்ளஸ் சி தான் இருக்குது. ஸோ பி டேஷ் சி வந்து எல்லா டேர்ம்லேயும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏ டேஷ் ப்ளஸ் சி, ஏ டேஷ் ப்ளஸ் சிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. பட் இது எல்லாத்துலேயுமே வந்து 3லேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ், ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் வந்து நமக்கு இதில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் இதுலேயே இது வந்து நமக்கு போயிடுச்சு. அதனால இதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய இருக்குது. எனிஹவ் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சி டேஷ் டி இது எல்லாமே இருக்கிறது வந்து நமக்கு
ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காக குடுத்துருக்கேன். அந்த 2 கொஸ்டின்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.